Hi students, நம்ம இந்த வீடியோல functionsனா என்ன அதோட டைப்ஸை பார்க்க போறோம். பேசிக்கா ஒரு செட்ல இருக்கிற நம்பர்ஸை இன்னொரு செட்ல இருக்க இப்போ இது ஒரு செட் ஏ, இது செட் பின்னு எடுத்துக்கோங்களேன். நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொஸ்டின்லேயே கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்க இருக்கிற நம்பர்ஸ் நம்மளோட ஏன்ற செட்ல இருக்க நம்பர் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கணும். பியில் இருக்க நம்பர்ஸ் எல்லாமே எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். சப்போஸ் உங்களோட கொஸ்டின் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் என் டு என் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஏன்ற செட்டுக்குள்ளேயும் நேச்சுரல் நம்பர் எழுதியிருக்கணும், பின்ற செட்டுக்குள்ளேயும் எல்லா நேச்சுரல் நம்பரும் இருக்கிறதா எடுத்துக்கணும். எல்லா நம்பர்ஸுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸ் பிளஸ் ஒன்னா ஒன் கூட ஆட் பண்ணும்போது இந்த எக்ஸோட பிளேஸ்ல 1 போட்டோம் அப்படின்னா 1 + 1 2 கிடைக்கும். இங்கே 2 போட்டால் 2 + 1 3 கிடைக்கும். அப்போ 2 3 கூட 3 4 கூட 4 5 கூட இப்படி கனெக்ட் ஆகிட்டே வருவாங்க. ஸோ எல்லா நம்பருமே யாராவது ஒரு நம்பர் கூட கண்டிப்பாக கனெக்ட் ஆகிடுவாங்க இல்லையா? ஸோ இப்படி இருந்தால் இது ஒரு ஃபங்க்ஷன். அதாவது இங்கே இருக்கிற எல்லாரும் கனெக்ட் ஆகிருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு செட்டுக்கு பேர் தான் டொமைன். ஃபர்ஸ்ட் செட்டுக்கு பேர் தான் என்னது? டொமைன். டொமைன்ல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அதை நம்ம ஃபங்க்ஷன்னே சொல்லுவோம். இங்கே இருக்க ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுக்கு அங்கே கனெக்ஷன் கிடைக்கல அப்படின்னா அது நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி மேம் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கும்? எல்லாமே தான் கண்டிப்பாக கனெக்ட் ஆகிடுமே. கரெக்டு தான் உங்கள் கேள்வி. ஆனால் மேபி உங்களோட கொஸ்டின் இங்கே பாருங்களேன். இப்போ கீழே பாருங்கள். இப்போ டொமைனில் அவங்க சொல்லியிருக்காங்க ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஹோல் நம்பர் டு ஹோல் நம்பர்னு வச்சுக்கோங்களேன். ஹோல் நம்பர்லேருந்து ஹோல் நம்பருக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ இது 0 1 2 3, இங்கேயும் 0 1 2 3ன்னு இருக்கதா வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஃபங்க்ஷனுக்கு ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்கல்ல எஃப் ஆஃப் எக்ஸ். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/xன்னு ஃபங்க்ஷன் கொடுக்கறதா வச்சுக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நம்ம 0 எடுத்திருக்கோம். இங்கே 0 போட்டால் 1/0ன்னு வரும். 1/0 நாட் டிஃபைன். அப்போ இந்த 0ன்ற நம்பருக்கு இங்கேருந்து எந்த லைனும் போகாது, எந்த மேப்பிங்கும் நடக்காது அந்த 0க்கு. அதனால நம்ம அதை என்னன்னு சொல்லிடுவோம்? கண்டிப்பாக நாட் அ ஃபங்க்ஷன் தான். இப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 1/1 போட்டால் 1 தான் வரும். அப்போ 1 1 கூட கனெக்ட் ஆகிடும். ஆனால் 2 சப்ஸ்டியூட் பண்ணால் 1/2 வரும். 1/2ன்றது ஹோல் நம்பரில் வராது, ஏன்னா ஹாஃப்ன்றது ரேஷனல் நம்பரில் தான் வரும். ஸோ இதனால இது ஒரு நாட் அ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். சரி, இப்போ இதுதான் ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. இப்போ டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் என்னன்றதை பார்க்கலாம். டொமைனில் இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் கனெக்ட் ஆனால் போதும்னு சொன்னேன். டொமைன்ல இருந்து கோடொமைன்ல இருக்கிற எலிமெண்ட்டை பார்க்கும்போது இவங்களை நம்ம இமேஜ்னு சொல்லுவோம். 1ஓட இமேஜ் யாருன்னா 2. இதே இது கோடொமைன்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்டை ரிவர்ஸ்ல பார்க்கும்போது 5ஓட இமேஜ் யாருன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. 5ஓட ப்ரீ இமேஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம என்னன்னு சொல்லணும்னா 4ன்னு சொல்லணும். ஸோ இங்கேருந்து இவங்களை பார்க்கும்போது இவங்களுக்கு பேர் இமேஜ், இங்கேருந்து ரிவர்ஸில் பார்க்கும்போது இவங்களுக்கு பேர் ப்ரீ இமேஜ்ன்ற விஷயம் தெரிஞ்சிருந்தா போதும். நம்ம டைப்ஸில் இப்போ டைப்ஸை நம்ம எழுதிட்டுனா அதுக்கு ரீசன் கண்டிப்பாக சொல்லணும். அது இந்த மாதிரி தான் நம்ம ரீசன் சொல்ல போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டைப் இன்ஜெக்டிவ் இல்லைன்னா 1 1 அப்படின்றது ஒரு செட்டு, 2 செட். ஸோ 1 1 ஃபங்க்ஷன் அப்படின்றது முதல்ல ஃபங்க்ஷன்னா இங்கே இருக்கு. ஃபஸ்ட்டு 1 1க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ இங்கே 1 2 3 இருக்குது. இங்கே 1 2 3 4 5 நிறைய நம்பர்ஸ் இருக்கதா வச்சுக்கலாம். இவங்க யார் கூட வேணாலும் கனெக்ட் ஆகிருக்கலாம், என்ன ஃபங்க்ஷன் வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஸோ இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. 1 1 ஃபங்க்ஷன் செக் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள். எல்லா நம்பரும் யூனிக்காக வேறு வேறு இமேஜ் வந்திருக்கா பார்க்கணும். 1ஓட இமேஜ் வேறு, 2ஓட இமேஜ் வேறு, 3ஓட இமேஜ் வேறு, எல்லா எலிமெண்ட்டோட இமேஜ் வேறு வேறு மாதிரி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஒரு 1 1 ஃபங்க்ஷன் தான். இங்கே இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க கனெக்ட் ஆகிருந்தால் தான் அவங்க ஃபங்க்ஷன்லேயே வருவாங்க. ஒரு கோடமைனில் எலிமெண்ட் மேப்பாக இருக்கா, எல்லாமே மேப்பாக இருக்கா, எதை பற்றியும் நம்ம கவலைப்படவே தேவையில்லை. எல்லாருக்கும் ஒரு யூனிக் இமேஜ் இருக்குது, இருந்தாலே அது என்ன ஃபங்க்ஷன் சொல்லிடுவாங்க? 1 1ன்னு சொல்லிடுவாங்க. இதான் 1 1 ஃபங்க்ஷன். ஆன் டூனா இப்போ என்ன, சாரி மெனி ஒன்னா என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன் டூ போகலாம். மெனி ஒன் அப்படின்றது இப்போ -1 +1 +2 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 1 2 3 4 இருக்குது. இப்போ ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ -1 ஸ்கொயர் பண்ணால் +1 வரும், +1 ஸ்கொயர் பண்ணாலும் +1 தான் வரும். அப்போ 2 எலிமெண்ட் ஒரே நம்பர் கூட போய் கனெக்ட் ஆகுதுன்னா 2 பேருக்கும் ஒரே இமேஜ் வந்திருக்கு. இதை நம்ம 1 1ன்னு சொல்லவே முடியாது. இதை தான் மெனி ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் மெனி ஒன் ஃபங்க்ஷன். இப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். இங்கே இருக்கவங்க எல்லாரும் கனெக்ட் ஆகிடுவாங்க. ஒருத்தர் கூட கனெக்ட் ஆடா 1 1, 2 பேர் கூட 3 பேர் கூட போய் கனெக்ட் ஆனால் அது மெனி ஒன்னு சொல்லுவோம். இப்போ ஆன் டூ ஃபங்க்ஷனா என்னன்னு பார்க்க போகிறோம். ஆன் டூக்கு இன்னொரு பேர் சர்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஆன் டு ஃபங்க்ஷன்னா ஒன் ஃபங்க்ஷனில் நம்ம இது இந்த கண்டிஷன் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தது என்ன அப்படின்னா இங்கே பாருங்களேன், 1 நான் சொன்னேன் இங்கே வந்து கோடமைனில் இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து மேப்பிங் நடக்கலனாலும் பரவாயில்ல, அது வந்து 1 வரும்னு சொன்னால. இப்போ அதுதான் நம்மளோட ஆன் டூவோட மெயின் கண்டிஷன். எப்படி வந்து ஒரு கொடுத்துருக்க ரிலேஷன் ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா எல்லா டொமைனில் இருக்க எல்லாரும் கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதே மாதிரி கோடமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் கூட கம்பல்சரி கனெக்ட் ஆகிருக்கணும். அப்படி கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அது என்னன்னு சொல்ல முடியும், ஆன் டூன்னு சொல்ல முடியும். ஸோ இது வந்து 1 5 - 7 வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து 8 9 3 அப்படின்னு இருக்குது. இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம 1 கூட சொல்லலாமா மேம்னா 1 கூட கண்டிப்பாக சொல்லலாம், ஏன்னா எல்லாருக்குமே வேறு வேறு இமேஜ் இருக்குது. இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை வந்து நம்ம 1 சொல்ல முடியாது, மெனி 1 சொல்ல முடியும். ஆனால் இது ரெண்டுமே நம்ம ஆன் டூன்னு சொல்லிடலாம். ஏன் இது ரெண்டுமே ஆன் டூன்னு சொல்கிறோன்னா கோடமைனில் இருக்க எல்லாரும் கனெக்ட் ஆகிருக்காங்க, இங்கேயும் கோடமைனில் இருக்க எல்லாரும் கனெக்ட் ஆகிருக்காங்க. அப்போ இது வந்து 1க்கும் சாட்டிஸ்ஃபைடு, ஆன் டூக்கும் சாட்டிஸ்ஃபைடு. ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன் 1 இருந்து ஆன் டூவாகவும் இருந்தால் 1 அண்ட் ஆன் டூ அப்படின்னு சொல்கிறத ஈஸியாக அவங்க என்னன்னு சொல்லிடுவாங்கன்னா பைஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பைஜெக்டிவ் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் மேப்பிங்கில் 1 சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும், ஆன் டூவும் சாட்டிஸ்ஃபை இருந்தால் அது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன். இதை வந்து பைஜெக்டிவ்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதில் 1 கிடையாது, இது வெறும் ஆன் டூ ஃபங்க்ஷன். இது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டூ ஃபங்க்ஷன். இன்டூ ஃபங்க்ஷனா என்ன அப்படின்னா, முதல்ல ஃபங்க்ஷனாக இருக்கிறதுக்கு டொமைனில் இருக்கவங்க எல்லாரும் கனெக்ட் ஆனால் தான் அது ஃபங்க்ஷன்லேயே வரும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கோடொமைனை வச்சு தான் ஆன் டூவா இன்டூவா எல்லாமே வந்து நம்ம சொல்ல போகிறோம். கோடொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் கனெக்ட் ஆகிருக்கக்கூடாது அப்படின்றதான் கண்டிஷன். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 1 11 கூட இப்படி கனெக்ட் ஆகிருக்காங்க, இந்த 14க்கு வந்து எந்த மேப்பிங்கும் நடக்கலைல்ல அப்படின்னா அது இன்டூ ஃபங்க்ஷன். இன்சைடில், அதாவது கோடமைனோட இன்சைடில் ஏதாவது ஒரு எலிமெண்ட், அட்லீஸ்ட் ஒரு எலிமெண்ட் அது மேப்பிங் நடக்காமல் இருக்கணும், எக்ஸ்ட்ரா இருக்கணும் எலிமெண்ட். அப்படி இருந்தால் தான் அது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து 1க்கும் சாட்டிஸ்ஃபைடு, இன்டூக்கும் சாட்டிஸ்ஃபைடு தான். ஆனால் இதை நம்ம ஆன் டூன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா ஆன் டூனா இங்கே இருக்கவங்க எல்லாரும் கனெக்ட் ஆகிருக்கணுமே. ஸோ இதில் ஒரு எலிமெண்ட் கனெக்ட் ஆகாமல் இருக்குது, கோடொமைனில் ஒரு எலிமெண்ட் கனெக்ட் ஆகாமல் இருந்தால் தான் அது என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம், இன்டூன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, டொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டும் ஒரே ஒரு நம்பர் கூட போய் கனெக்ட் ஆகுறது. இப்போ 1 5 கூட கனெக்ட் ஆகிருக்கு, 2 5 கூட, 3 5 கூட, 4 5 கூட கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே வந்து வேறு எலிமெண்ட் இருந்தால் கூட அந்த எலிமெண்ட் கூட யாருமே கனெக்ட் ஆகாமல் ஒரே ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட் கூட போய் எல்லாரும் மேப் ஆகிறாங்க. அதாவது கோடொமைனோட ரேஞ்ச் வந்து ஒரே ஒரு நம்பராக இருக்கிறது. ரேஞ்சுனா கோடொமைனில் யாரெல்லாம் மேப்பிங்கில் வராங்களோ அவங்க தான் ரேஞ்ச். அது ஒரே ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா அப்போ அது என்னன்னு சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்னன்னு பாருங்கள். இப்போ 2 செட்டு நம்மக்கிட்ட இருக்குது, மிரர் மாதிரி, அதாவது எக்ஸ்ன்ற எலிமெண்ட் எக்ஸ் கூடவே கனெக்ட் ஆகுது, ஒய்ன்றது ஒய் கூடவே கனெக்ட் ஆகுது, இசட்ன்றது இசட், அதாவது இமேஜும் அவங்கள மாதிரியே இருக்கிறது, பார்க்கறதுக்கு சேமாக இருக்கும் பார்த்தா. அப்படி இருந்தால் தான் அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஐடென்டி ஃபங்க்ஷன். இப்போ இது வந்து செட் ஏலேருந்து செட் ஏக்கே கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன் வந்து ஐ போட்டு இங்கே கீழே ஏன்னு போடுறோம், அதாவது ஐடென்டி ஃபங்க்ஷன் டிஃபைன் அந்த செட் ஏ அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் ஐடென்டி ஃபங்க்ஷன். இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். ஏன்ற செட்டுக்குள்ளே 1 2 3 இருக்குது, ஏன்னு ஒரு செட் வரைஞ்சிக்கலாம், அதுக்குள்ளே 1 2 3 இருக்குது. பின்னு ஒரு செட் இருக்குது, அந்த செட்டுக்குள்ளே வந்து 4 5 6 7 இருக்குது, 4 5 6 7 இருக்குது. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து மேப் பண்ண சொல்லியிருக்காங்க, 1ம் 4ம் மேப் ஆகிருக்கும். 1,4னா 1லேருந்து 4க்கு இப்படி ஒரு மேப்பிங் நடந்திருக்குன்னு அர்த்தம். 2,5 அப்போ 2லேருந்து 5க்கு மேப்பிங் நடந்திருக்கு. 3,6னா 3ம் 6ம் இப்படி கனெக்ட் ஆகிருக்கு. ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி, ஏலேருந்து பிக்கு ஃபங்க்ஷன் வரைஞ்சாச்சு. ஷோ தட் எஃப் இஸ் 1 1. இது ஒரு 1 1 ஃபங்க்ஷனான்னு கேட்டிருக்காங்க. ஆமாம், இது ஒரு 1 1 ஃபங்க்ஷன் தானே. எல்லா எலிமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜ் கிடச்சிருக்கு பாருங்க. இது 1 1 நாட் ஆன் டூ அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ இது 1 1 இருக்கிறது கண்டிஷன் என்ன, டொமைனில் இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இமேஜ் வந்திருக்கணும், வேறு இமேஜ் வந்திருக்குல்ல. இப்போ ரீசன் எழுதிருங்க, எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் ஏ ஹேஸ் டிஃப்ரெண்ட் இமேஜ் இன் பி, அதனால் இது 1 1 எழுதிடலாம். ஆன் டூ அப்படின்னா கோடொமைனில் இருக்கவங்க எல்லாரும் கனெக்ட் ஆனால் தானே ஆன் டூ. ஆனால் கோடொமைனில் இருக்கிற 7ன்ற எலிமெண்ட் யார் கூடயும் கனெக்ட் ஆகலையா, அப்போ அது வந்து ஆன் டூ ஃபங்க்ஷனில் வராது. அதுதான் உங்கள் ரீசனும் கூட. 7 in codomain does not have any pre-image. இங்கே முன்னாடி லைன் கூட கனெக்ட் ஆகலைன்னா அது ப்ரீ-இமேஜ் நம்ம சொல்லணும். in domain, hence it is not onto function. அப்போ இது கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து 1 1 தான், பட் onto கிடையாது அப்படின்றது நம்மளுக்கு இங்கே ப்ரூவ் ஆயிடுது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.